இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கால சர்ப்பதோஷம் நீங்க நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபாடு பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். ஜாதகத்தில் ராகு கேது தோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் எல்லாமே நாகங்களை முன்னிறுத்தி ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஆகும். இந்த சர்ப்பதோஷம் இருந்தால் கணவன் மனைவி இடையே பிரச்சனை, பிரிவினை, புத்திர பாக்கியம் தாமதப்படுத்துதல், குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஆகியவை இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப வளர்ச்சி மிகவும் சுமாராகவே இருக்கும். இந்த நாகதோஷத்தை நீக்கக்கூடிய நாளாக நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அமைகின்றது. மீள முடியாத வினை பயனில் இருந்து விடுபட சர்ப்ப வழிபாட்டையும் கருட வழிபாட்டையும் ஜோதிட முன்னோடிகள் வலியுறுத்தி உள்ளார்கள். சர்ப்ப தோஷத்தால் ஏற்படும் இன்னல்களை நீக்கும் வலிமை கருட பகவானுக்கு உண்டு. கருட பஞ்சமி அன்று அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கருட பகவானையும் பெருமாளையும் வழிபட்டு வர நாக தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. நாக சதுர்த்தி அன்று முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து விரதம் இருக்க வேண்டும். தங்களது உடல் நலத்திற்கு ஏற்ப பால் பழம் சாப்பிட்டுக் கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம். கருட பஞ்சமி அன்று கருடனை வழிபடுவதுடன் நாகாத்தம்மன், நாகம்மன், புற்றுக்கண் ஆலயங்களுக்கு சென்று முறைப்படி பால் பழம் நேவேத்தியம் செய்து வழிபட்டு வரலாம். நாக பிரசிட்டைகளுக்கு அபிஷேகங்கள் செய்து மஞ்சள் பூசி குங்கும திலகமிட்டு மலர்களால் அலங்காரம் செய்து பொங்கல், பாயாசம் போன்ற நேவேத்தியங்கள் செய்து நாகரை வழிபடலாம். இதன் மூலம் கால சர்ப்ப தோஷத்தில் இருந்து விடுபடலாம் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த ஆடி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் வளர்ப்பிறை பஞ்சமியும் கருட பஞ்சமியும் கொண்டாடப்படுகின்றது. அவ்வகையில் இந்த ஆண்டு 28/7/2025 அதாவது ஆடி 12 அன்று நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. 29/7/2025 ஆடி 13 அன்று கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் இணைந்து வருகின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.